விவசாயிக்கு ஒரு நல்ல ஒரு விலை நிர்ணயம் செய்யுங்க. இப்படி எதுவும் செய்ய மாட்டார். அரசாங்கத்தில் எது செய்யக்கூடாது அதை மட்டும் செய்யறாரு. இது செய்யணுன்றது அதை செய்ய மாட்டார். நீங்கள் ஒரு உற்பத்தி நாம் செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்யுங்க. நீங்கள் கிடையாது ஃப்ளைட்டில் போகுது, நம்ம விவசாயி கூட போவோம். நாம தான் ஹீரோ, நாம தான் ஹீரோ. இவங்களெல்லாம் விஜய் ஓடுறாங்கன்னா அங்கே 100 பேர் ஓடுறாரு, இங்கே வந்து குஷ்பு வந்தானே இந்த பக்கம் ஒரு 200 பேர் ஓடுறாரு. ஏன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நடிகை வந்து என்ன விவசாயிங்க என்ன மம்டி எடுத்துருக்க கொத்தில் நமக்கு நாமே உற்பத்தி செஞ்சு நாமளே எல்லாருக்கும் உலகத்துக்கே சோறு போடுறோம்னா விவசாயம் சொல்றாரு. ஆனால் கடவுள்கிட்ட எடுத்துட்டு போய் பூ வைக்கிறதுக்கு விவசாயம் உற்பத்தி செய்யறதா, பழம் தேங்காய் எல்லாமே விவசாயம் உற்பத்தி தான் செய்யறாரு. ஆனால் அந்த கடவுள் கும்பிடுறாரு. இங்கே இருக்கக்கூடிய பணம் எல்லாம் இப்போதைக்கு நம்ம நாட்டில் கிடையாது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் யாருன்னா 2 பேர் தான். ஒன்று சாமியார்கள், இன்னொன்று வந்து நம்ம அரசியல்வாதிகள். 1947 முன்னாடி வந்து நம்ம நாட்டில் பல பேர் போராடி சுதந்திரம் வாங்கிறதுக்கு பல உயிர்கள் விட்டா கூட மகாத்மா காந்தி என்பவர் அரை உடம்புக்கு துணி போட்டு உலகமே சுத்தினார். ஆனால் அவருக்கு ஏசி கிடையாது. வெள்ளக்கார வந்து பள்ளியடிச்சுட்டு இங்கே எல்லாமே எடுத்துட்டு போனான். அவன் கட்டிட்டு டேம் தான் இப்போ இருக்கு, அவன் போட்டு ஓடி இருந்தா இப்போ இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கருப்பாளுங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போய் வெளிநாட்டில் வைக்கிறார். ஆனால் இவருக்கு ஏசி எதுக்கு? இவருக்கு வந்து இவங்க உடம்புல இதை பாவம் செஞ்ச தண்ணி இது நிலத்து மேல வந்து இது அபவித்திரம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏசி. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் யாருக்குமே இல்லை. இருக்கிறது இவ்வளவு உடம்பு. யார் பாரு எங்க பகுதியில் இவரது 1000 ஏக்கர் இந்த அமைச்சர், இவரது 2000 ஏக்கரா, இவரது 3000 ஏக்கரா, இவரது 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர் வரையும் இவரது அரசியல்வாதிகள் இருக்கு. ஒன்றுவேளை நம்ம விவசாயம் வந்து தெருவில் நின்று பேசாத போனா, ஒவ்வொரு நாளும் கேட்காத போனா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்து வந்து அரசியல்வாதிகள் தான் ஆயிடுது. நாம எல்லாமே வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளுமே நாம் இப்படிப்பட்ட தெருவில் நின்று இருக்கிறாங்க. எங்கோ ஒரு கடைசியில் கர்நாடகா பார்டர்லேருந்து இந்த பக்கம் தூத்துக்குடியிலேருந்து வந்து இங்கே சென்னையில் வந்து இங்கே உட்காந்து பேசுவோம். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துருக்காரு? அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஏசி ரூம்ல கிளீனருக்கு சாப்பாடு அது கூடாம இந்த முதல்வர் கை வச்சா கூட நாம சேர்ல கை வச்ச சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டாரு. பிரதமரான கூட நாம சேர்ல கை வச்சு சாப்பாடு தான் அவர் சாப்பிட்றாரு. ஆனால் இது எல்லாமே அவர் புரிஞ்சுக்க மாட்டார். இப்போ பல தலைவர்கள் பல விஷயங்கள் சொன்னார். இது உண்மையிலே 100% எத்தனை பேர் நாம் இருந்தாலுமே இங்கே வந்து குறைஞ்சபட்சம் நம்ம கம்மி தான் வந்திருக்கணும். ஆனால் நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை போட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு 200 பேர் இருக்கலாம், 250 பேர் இருக்கலாம். ஆனால் இதே அரசியல்வாதி கூப்பிட்டு வரணும்னா 10,000 பேர் சேர்த்துறோம். அந்த 10,000 பேருக்கு இந்த 250 பேர் சமானம்னு நான் சொல்றேன். அவன் வந்து நம்ம வயிற்றில் அடிச்சுட்டு அந்த பணத்தை கூலி கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வர்றான், குவார்டர் கொடுக்குறான், 300 ரூபாய் காசு கொடுப்பான், எல்லாமே கூட்டிட்டு வந்து ஒரு வண்டி வச்சு கூட்டிட்டு வர்றான். ஏன் நாம எல்லாமே வந்து நாம எத்தனையோ செலவு பண்றீங்க. ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதம் இருக்கு எவ்வளவு செலவு பண்ண ஒரு 1000 ரூபாய் போட்டு நாம ஒரு பணத்தை உருவாக்கி நாமளே 10 அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு நீங்க உட்கார்ந்து வந்தா 3.5 லட்சம் இதுக்கு மெரினா கரையில் உட்கார்ந்து இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு செய்யும்போது முன்னாடி வந்து இதே திமுக ஆட்சியில் வந்து என்னன்னா காலை வந்து வனவிலங்குக்கு சொல்லிட்டாரு. இது உண்மைதான், வனவிலங்கு இதே காலை கிடையாது அப்படின்னு. அப்புறம் தான் விவசாயிகள் போராடி சுப்ரீம் கோர்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்தார். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அந்த காலத்தில் வந்து இயற்கை விவசாயி ஐயா கரெக்டாக சொன்னார். இந்த இயற்கை விவசாயத்துக்கு 1.5 மணி எடுத்துட்டு போய் பள்ளியில் போட்டு மாட்டு எருவு கொண்டு போய் போடும்போது அருமையாக பசல் வந்துருந்துச்சு. அப்போ வந்து 10 லிட்டர் பாலாக இருந்தால் கூட தயிர் மோர் பண்ணி நெய் எல்லாமே சாப்பிட்டுட்டு கரெக்டாக நம்ம ஆளுங்களுக்கு எந்த நோய் கிடையாது. இப்போ 200 மில்லி ஆச்சுன்னா டைரிக்கு போகுது. ஆனால் அங்கே இருக்க பேக்கரியில் சூப்பராக இருக்குது இந்த பர்கர் இது எல்லாமே கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் கூட நமக்கே நம்ம உடம்புல தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது சுகரு பிபி இன்னும் பல வியாதிகள் எல்லாமே வந்து இவங்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து நமக்குள்ளே எல்லாம் சேர்த்துனார். ஏன்னா இவங்க நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முழுக்காம வந்து ஒரு பக்கம் அவங்களே பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் முதல்ல வந்து பிஞ்சு குழந்தை சேர்த்துனா 1 லட்சம் ரூபாய் ஆசை அதுக்கு வந்து டெபாசிட்டு. ஒரு பக்கம் மருத்துவம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் நோய் கொண்டு வந்து வைக்கிறது அவர் தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இந்த மூட்டு பூச்சி ரத்தம் கொடுத்த மாதிரி முழுக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகள் தான் எல்லாம் குடிச்சிட்டு பக்கத்துல இருந்து. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு நாளுமே நாம் இன்னும் இப்படியே நாம் இருந்தீங்கன்னா இப்போ நாம் 2025 இனிமேல் எப்படி வருதுன்னு அதுக்கு மட்டும் நாம் கவனம் பார்க்கணும். இப்போ ஐயா ஒரு ஆள் சொன்னார், இதே ஒரு குரூப் கிரியேட் பண்ணு, இந்த மாதிரி செஞ்சதை நாம் முன்னாடி வருவோம், இல்லாத நாங்கள் வரமாட்டோம். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே இந்த
சிவில் ஸ்கோர் பொறுத்த வரையும் இது பின்னு வாங்கிடுற வாங்காம விட மாட்டார். ஏன்னா இங்க 250 பேர் இந்த 25,000 பேருக்கு சமான அரசியல்வாதம் கூடுவதுக்கு இன்னைக்கு வாங்காம இருக்க மாட்டார். ஏன்னா டெல்லியில வேளாண் சட்டம் 375 நாள் உட்கார்ந்து 716 பேர் உயிர் தியாகம் செஞ்ச பிறகு அவன் மோடி வாங்கினார். அதே மாதிரி தான் இது வாங்குறாரு. ஏன்னா எல்லாரும் பண்ண ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காருவார் என்று இந்த அரசியல்வாதம் நல்லாவே தெரியும். ஆனா உத்தரவு போடுறாரு, மறுபடியும் விவசாயி வெளியில வந்து பின் வாங்குறாரு. எதுக்கு? இந்த பயமா இல்ல போனா அவருக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி அப்படி எடுத்து தெரிய வர்றாரு. முதல்ல உத்தரவு போடுறாரு, மறுபடியும் விவசாயம் போடுறா பின் வாங்குறாரு. ஏன்? அவருக்கு இருக்கக்கூடிய நாலெடுத்து அவ்வளவுதானா இல்ல போனா அவருக்கு இருக்கக்கூடிய பக்கத்துல சொல்லக்கூட கோச்சு கொடுக்க சரியில்லைன்னு தோணுது. முதல்ல வந்து சிமெண்ட் போட்டு கட்டணம் கட்டாவது இந்த மலைகள் எல்லாமே கூட முடிச்சுட்டு எல்லாமே அது சிமெண்ட் போட்டால்தான் போடாம போனாதான். இதுதான் 10 ஆண்டுகளை போராடி கொண்டு வந்திருக்கிறது நம்ம தமிழ்நாடு ஆளக்கூடிய அரசியல்வாதிகள். முதல்ல வந்து நம்ம எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நம்ம அனைத்து சங்கங்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம போராடினதான் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே